வரும் காலங்களில் எங்களுக்கு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடத்த முடியாது. 10,000 ஃபைனோட திரும்ப அவருக்கு பெர்மிட் கொடுத்தா திருப்பி அதே குற்றச்செயல் நடக்கும். இந்திய மீனவர்களுடைய செயற்பாடு என்பது நமது கடலை நாசமாக்குகின்ற வேலை. நாங்கள் தான் அரசாங்கம் தான் ஒரு ஜாட்டோட டிஎஸ் ஆபீஸுக்குள்ளால இது கட்டாயம் டெவலப் பண்ண வேண்டிய ஒன்று. அதோட நாங்கள் டிசிசி மீட்டிங்ல வேணும்னா முடிவெடுக்கலாம், தனியாரால மண் விற்கலான்ற ஒரு முடிவையும் வேணும்னா இங்கே எடுக்கலாம். எடுத்து அது இதுல டிஎஸ் கொடுக்கறது நல்ல நாங்கள் அது டிஎஸ் நாங்களும் அடையாளப்படுத்தி இடங்களை கொடுப்போம். பிரதேச சபை சார்ட்டை போட்டு அந்த மண்ணை எடுக்கலாம். கூடிய மேக்சிமம் என்ன சட்டத்துல ஓட்ட இருக்கின்றது தெரியும் எல்லாருக்குமே. நீங்கள் உங்களுடைய இது லெவல்ல ஏனென்றால் உங்களோட பெர்மிட்ன்றதுதான் நீங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏனென்றால் நீங்கள் ஒரு சில பேருக்கு கொடுக்குற பெர்மிட்டை வந்து ஒரு ட்ரிப் இல்ல 8-10 ட்ரிப் அடிக்கணும். மற்றது அவதான் பழமையான குற்றவாளிகள்ன்றது உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், போலீசாருக்கும் தெரியும். இப்போ போலீசார் கேட்கிற என்னன்னா உங்கள்ட்ட அந்த லிஸ்ட்ன்றதை நீங்கள் அவைக்கு கொடுக்காம விட்டீங்கன்னா 100% இப்போ போலீஸ்கிட்ட நாங்கள் கேட்கல. அவ என்ன சொல்லினோம்னு சொன்னா நீங்கள் திரும்ப 10,000 ஃபைனோட திரும்ப அவருக்கு பெர்மிட் கொடுத்தா திருப்பி அதே குற்றச்செயல் நடக்கும். ஒரு ஆள் கொலை குற்றவாளி அப்புறம் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து வெளியேற விட்டு 2வது நம்ம திருப்பி கொலை செய்வேன். அதே விடயங்கள் தான் நடக்கும். அப்ப நீங்கள் அதை 7 மணி நேரம் மேல் மட்டத்துக்கு அறிவிச்சு செய்ய மணி செய்யும்போது அல்லது நினைக்கிறேன் நம்மளுடைய கௌரவ தலைவர் தான் உங்களுக்கு ஏதாவது செய்வோம். இந்திய மீனவர்களுடைய செயற்பாடு என்பது நமது கடலை நாசமாக்குகின்ற வேலை. இதை நான் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கும் சென்று சொன்னேன். நான் இந்திய கச்சத்தீவில் வச்சு இந்திய மீனவர்கள் சந்தித்து அங்கேயும் வச்சு சொன்னேன். பல ஊடகங்களுக்கும் சொல்லியிருக்கின்றேன். இந்திய அதிகாரிகள், இந்திய தூதுவரா, பிரதி தூதுவரா, இந்திய அதிகாரிகள் பலரையும் சந்தித்தேன். எல்லோரும் இதை எடுத்து கூறினேன். விசேடமாக வல்வெட்டித்துறை போன்ற பருத்தித்துறை போன்ற பிரதேசங்களில் இருக்கின்ற மீனவர்கள் எங்கிட்ட கேட்குறான், சார் இந்த அநியாயத்தை நிப்பாட்டுங்கோ, நிப்பாட்ட இல்லை என்று சொன்னால் நாங்கள்லாம் குடும்பமாக சென்று இதில் இந்த கடலில் விழுந்து சாகப்போம். அதுக்கு பிறகாவது நாளைக்கு எங்களோட பிள்ளைகளுக்காவது நிப்பாட்டுவார்களான்ட்டு நாங்கள் நம்புகிறோம். அந்த அளவுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இன்றைக்கு எங்களுடைய மீனவர்கள். அப்படி இவ்வாறான நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கின்ற போது இந்திய அதிகாரிகள் எங்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க மனிதாபிமான அடிப்படையில் நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் வருகின்றார்கள், எங்களோட வள்ளங்களை உடைக்கின்றார்கள், வலைகளை அறுத்தறிகின்றார்கள். வல்வெட்டித்துறையில் ஆக்கள் வலை அள்ளி கொண்டு வராங்க. சார் இருந்தால் நம்ம 3 தடவை நாங்கள் எடுத்தோம், வலை அறுத்தறிஞ்சு போட்டு போயிட்டாங்க. லட்சக்கணக்கான பெருமதியான வலைகள். அப்போ இதெல்லாத்தையும் அழித்து போட்டு இங்கே வந்து எங்களுடைய வளங்களை சூறையாடி கொண்டு போனதன் பிறகு போகிற வழியில் சொல்லி கொண்டு போகிறாங்க, நாங்கள் தொப்புள் குடி உறவு. இதான் இந்தியாவோட எஜெண்டா. அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் மிக தெளிவாக சொல்லுகின்ற ஒரு விடயம் இருக்குது. பேச்சுவார்த்தையின் ஊடாக இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படுமாக நாங்கள் 2 கையும் உயர்த்துறது தயார்னு சொல்லி நான் கச்சத்தீவில் வச்சு சொல்கிறேன். ஆனால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பல தடவைகள் பல வருடங்களாக இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு இணக்கப்பாட்டுக்கு வரையில். நேற்று அல்லது முதல் நாள் இங்கிருக்கின்ற மீனவர் சங்கங்களோடு அங்கிருக்கின்ற ஒரு சில மீனவர் சங்கங்கள் வந்து பேசியிருப்பதாக தெரியும். அப்ப இங்க இருக்கின்ற மற்ற ஏனைய மீனவர்கள் அமைப்புகள் சொல்லுகின்றார்கள், அந்த இந்திய மீனவர்களோடு பேசிய மீனவர் சங்கங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது, சட்ட ரீதியான வலுவும் கிடையாது ஐயா. அதனால வேண்டி இதுகள் சம்பந்தமாக கவனத்தில் எடுங்கள். கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இது ஒரு மிகவும் முக்கியமான கூட்டமாகும். ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் கடந்த காலங்களிலிருந்து கூறி வருகின்ற எங்களுடைய கொள்கை பிரகடனத்திற்கு ஏற்ப இந்த நாட்டை அபிவிருத்திக்குள்ளாக்க வேண்டும், அதே போன்று கிராமங்களை நோக்கி நிதி பாய்ச்சலையும் செய்ய வேண்டும் என்கின்ற கருத்து. அதில் நாங்கள் பிரதானமாக எடுத்த நடவடிக்கைகள் உண்டு.
கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம், 2வது வறுமை ஒழிப்பு வேலை திட்டம், 3வதாக டிஜிட்டலைசேஷன் என்கின்ற வேலை திட்டம். அப்போ இந்த 3 வேலை திட்டமானது இந்த நாட்டினுடைய தலைவிதியை முழுதாக மாற்றி அமைக்கின்ற வேலை திட்டங்களாகும். அப்போ அந்த வேலை திட்டங்களை நாங்கள் கடந்த காலங்களில் முன்மொழிந்திருந்த போதிலும் கூட அவைகளை நடைமுறை சாத்தியப்படுத்துவதற்கான அன்றைய கடந்த 3 மாதங்களாக எங்களுக்கு முடியாது இருந்தது. அதற்கான காரணம் தான் என்னன்னு கேட்டால் வேறு எதுவும் இல்லை, அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் இருக்கவில்லை அந்த நேரத்தில். இப்பொழுது வரவு செலவு திட்டம் முடிந்திருக்கின்றது. இந்த வரவு செலவு திட்டத்தில் பெரும் தொகையான நிதி கிராமங்களை நோக்கி முன்வர இருக்கின்றது. அப்போ இம்முறை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டினுடைய பிரதானமான முதலீட்டாளர் வேறு யாரும்னா அரசாங்கமாகும். அப்போ அந்த அரசாங்கத்தின் கீழ் மக்களுக்கான பெரிய முதலீடு ஒன்று செய்திருக்கின்றது. அப்போ அந்த முதலீட்டு தொகைகளை இவ்வருட இறுதிக்குள் இவைகளை செய்து முடிக்க வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை எடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. அதன் அடிப்படையில் நாடு தழுவிய ரீதியாக மாவட்ட அபிவிருத்தி கூட்டங்களை நடாத்தி, ஏனென்றால் அடுத்து வருகின்ற 2 மாதங்கள் என்பது தேர்தல் மாதம். அப்போ தேர்தல் காரணமாக இனிவரும் காலங்களில் எங்களுக்கு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடத்த முடியாது, சட்டப்படி முடியாது, தேர்தல் சட்டப்படி. ஆகவே இன்று எங்களுக்கு தேவை இருந்தது கிளிநொச்சி மாவட்டத்திற்கான எங்களுடைய சகல விதமான செயற்பாட்டு வேலை திட்டங்களுக்குமான அனுமதியை பெற்றுக்கொள்வதற்கான கூட்டமே இன்றைக்கு இந்த அபிவிருத்தி குழு கூட்டம் என்பது. அப்போ அந்த வகையில் இன்றைக்கு கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற வீதி புனரமைக்கின்ற வேலைகளா, புலங்கள் புனரமைக்கின்ற வேலைகளா, ஏனைய அபிவிருத்தி நடவடிக்கைகளா, அல்லது அஸ்வஸ்ம திட்டமா, அல்லது ஏனைய மானிய உதவிகளை பெற்றுக் கொடுப்பதா, அனைத்துக்குமான வேலைப்பாடுகளை முன்னெடுக்கின்ற முடிவுகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அந்த வகையில் மிகவும் ஏதுவான நடவடிக்கைகளுக்கான முன்மொழிவும் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டது. அந்த வகையில் இன்றைக்கு அரசாங்கத்தால் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்ற நிதி மூலங்கள் அனைத்தையும் இந்த வருடத்துள்ளுக்கே பயன்படுத்துகின்ற வேலை திட்டத்தை வேகப்படுத்துவதற்கு, துரிதப்படுத்துவதற்கு ஏதுவான பல்வேறு நடவடிக்கைகள் முன்மொழிக்கப்பட்டது, பேசப்பட்டதுக்கு இணங்க உரிய நிறுவனங்களுடைய அதிகாரிகள் கூட ஒரு இணக்கப்பாட்டுக்கும் வந்திருக்கின்றார்கள். நிச்சயமாக இவைகளை கூடுதலான கவனத்தை செலுத்தி இந்த மாவட்டத்தை வேகமாக அபிவிருத்தி அடைகின்ற மாவட்டமாக கொண்டு செல்லுகின்ற வேலைகளுக்கு நான் நினைக்கின்றேன் வந்திருந்த அதிகாரிகள் அனைவருமே அதற்கு பூர்ணமான ஒத்துழைப்பை தருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இன்று மிக நல்ல முறையில் சுமூகமாக இந்த கூட்டம் நிறைவு பெற்றது.